அதிக அளவில் போதைப் பொருள் கடத்தும் நபர்களுக்கு திமுகவில் கட்சி பதவி வழங்கப்படுகிறது என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் போதை பழக்கம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் தொடர்பாக பல்கலைக்கழக செனட் உறுப்பினர் துணை முதல்வர் உதயநிதி இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. தமிழகத்தில் அரசே மதுபானம் விற்று வரும் சூழலில் தமிழக முதல்வர் போதைக்கு இடம் கொடுக்காதீர்கள் என ஒரு தகப்பனாக இருந்து கேட்டுக்கொள்வதாக விளம்பரங்களில் பேசுகிறார். இது என்ன நியாயம்? தமிழகம் அழிவின் விளிம்பில் உள்ளது. எல்லா சமுதாயத்தினரும் சாதி மத வேறுபாடு இல்லாமல் நம்முடைய குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும். பள்ளி குழந்தைகளின் பைகளை சோதனையிடும் அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. கோடிக்கணக்கில் போதைப் பொருள் கடத்தும் நபர்களுக்கு திமுகவில் கட்சி பதவி வழங்கப்படுகிறது. திமுகவை போதை அணி, வன்கொடுமை அணி என இரண்டாக பிரிக்க வேண்டும். வேங்கை வயலில் தண்ணீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் நடந்து 2 ஆண்டுகளாகின்றன. அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியே திமுக அரசை குற்றம் சாட்டியுள்ளது என்றார். சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு 100ஆண்டு நிறைவு விழாவையொட்டி பன்னாட்டு கருத்தரங்கு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க கல்லூரி மாணவ மாணவிகள் பலர் வருகை தந்திருந்தனர். இந்த நிலையில நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னதாக மாணவிகள் அணிந்து வந்த கருப்பு நிற துப்பட்டாக்களை அகற்றும்படி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவிகள் தாங்கள் அணிந்து வந்த கருப்பு துப்பட்டாக்களை கழற்றி வெளியே வைத்துவிட்டு பங்கேற்றனர். இது தொடர்பான வீடியோ வைரலாகி உள்ளது. முதல்வர் விழாவில் மாணவிகள் கருப்பு துப்பட்டா அணிய தடை விதித்த செயல் கண்டிக்கத்தக்கது என ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். பார்த்தா காவல்துறை இன்னைக்கு டிஜிபி சொல்லியிருக்கார், தவறான மிஸ்லீடிங் நேரேட்டிவ் யாரும் செய்ய வேண்டாம், அது விசாரணையை பாதிக்கும். அப்படின்னா உங்க சென்னை கமிஷனர் அருண் அவர் ஞானசேகர் பேசும்பொழுது அது போன் பிளைட் மோடில் இருந்ததுன்னு இவர் வெரிஃபை பண்ணாரா? இவர் வெரிஃபை பண்ணாலும் விசாரணை முடியறதுக்கு முன்னாடி அதை வெளியிடலாமா? இன்னைக்கு டிஜிபி அவர்கள் பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அருணுக்கு பொருந்துமா பொருந்தாதா? சரி, அதுக்கடுத்து தீர்ப்பே வழங்கிட்டார் சென்னை கமிஷனர். இதில் ஈடுபட்டது ஒருத்தர் தான். இன்னைக்கு அதை விசாரிப்பதற்காக 3 பெண் போலீஸ் அதிகாரிகள் குழு, அது பத்திரிகைகள் என்ன செய்தி வந்திருக்க, அந்த குழுவே இதில் ஞானசேகர் தவிர மற்றவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுல வந்திருக்கிற செய்திய நம்ம காவல்துறை ஆணையர் டிஜிபி அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேனா, இது முன்னாடியே பிரெஜுடிஷியல். ஹவு கேன் எ போலீஸ் கமிஷனர் ப்ரீஜட்ஜ் இட்? அது எப்படி அவர் சொல்ல முடியும்? ஆகவே இந்த இதுல நீங்க பாருங்க, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி செனட்ல யாரு இருக்கார்? துணை முதலமைச்சர் உதயநிதி. ஏன் வாயை திறக்கல? அதை பற்றி பேசணும்ல. நீங்க அங்க செனட்ல பின்ன வேற எதுக்காக இருக்கீங்க? ஆகவே தமிழக காவல்துறையின் செயல்பாடு சந்தேகங்களுக்கு இடம் உள்ளதா இருக்கு. காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி அண்ணா நகர் நினைக்கிறேன், ஒரு 10 வயது சிறுமி பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார். அந்த கேஸ்ல உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிச்சு. ஆனா ஸ்டாலின் நிர்வாகம் உடனே டெல்லிக்கு போய் உச்ச நீதிமன்றத்தில் இல்ல அதெல்லாம் முடியாது. ஏன், என்ன பயம்? சிபிஐ விசாரிக்கட்டுமே. இப்ப ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்கு, நான் வரவேற்கிறேன். ஆனா நீங்க இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க? ஒன்னும் இல்ல. நம்ம நண்பர் ரகுபதி ரொம்ப நாள் நண்பர் தான், அதிமுக இருந்தவரை கொஞ்சம் நல்லா பேசியிருந்தார். இப்ப பார்த்தா தடுமாறுறார். அவர் சொல்றார் ஞானசேகர் திமுகவிலேயே இல்லைன்னு. உடனே நீங்க நம்ம நண்பர்கள் சோசியல் மீடியால அவர் மா சுப்பிரமணியத்தோட இருக்கிறது, 75வது ஆண்டு விழாவுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸை ஓவர்சீ பண்றது எல்லாத்தையும் காட்டுறான். நீங்க இப்பெல்லாம் சோசியல் மீடியா இருக்கிற ஒரு சூழ்நிலையில போய் பேசிட்டு தப்பிக்க முடியாது. முன்னெல்லாம் கெட்டிக்கார முழுகு 8 நாம்பாங்க, இப்ப கெட்டிக்கார முழுகு 8 நிமிஷம் தான், அதுக்குள்ள வந்துருது. சோ ரகுபதி புழுகு வெளில வந்துருச்சு. அவரோட மாவட்டம் புதுக்கோட்டையில்
ஆவுடையார் கோயில்ல ஒரு பெண் வீடியோ எடுத்து ஒருத்தன் மிரட்டுறான், இத பொது வெளியில போட்டுருவேன். அது கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸுக்கு 15 நாளைக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனால அந்த பொண்ணு செல்ஃப் இம்மோலேட் பண்ணி அது அட்டெம்ப்ட் ஆகி ஹாஸ்பிட்டல். அதே மாதிரி 2 நாள் முன்னாடி கள்ளக்குறிச்சியில பால் கொடுக்க போன பெண், அது நீங்க யாரால் கொல்லப்பட்டதுன்னு இப்ப போலீஸ் தரப்பு செய்தியே என்ன? 4 பேர் உட்கார்ந்து தண்ணி அடிச்சான், அதுல ஒருத்தன் போதைக்கு தலைக்கேறி அந்த பொண்ணை கற்பழிச்சு கொன்னு தூக்கி போட்டான். அப்போ இது எல்லாத்துக்கும் பெண்கள் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவதற்கு போதை காரணமா இருக்கு. நம்ம முதலமைச்சர் அவர்கள் டிவியில டெய்லி வந்து சொல்றார், நான் ஒரு தகப்பனாக சொல்கிறேன், போதைக்கு இடம் கொடுக்காதீர்கள். ஆனா நான் சீஃப் மினிஸ்டரா சொல்றேன், நானே சங்குல வச்சு குழந்தைக்கு சாராயம் போட்டுவேன். என்னங்க சர்க்கார் இது? நீங்க திரு அண்ணாதுரை அவர்கள் சொன்னார், லாட்டரி டிக்கெட் வித்த காசு குஷ்டரோகி கையில் இருக்கும் பெண்ணை போல. ஆண்டுக்கு 51,000 கோடி சாராய காசா? நம்ம நண்பர்களுக்கு ஃபார் இன்ஃபர்மேஷன் சொல்றேன், இத மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்க விசேஷ செயற்குழுல பேசுறாரு. உடனே எல்லாரும் கை தட்டுறாங்க. உடனே அன்னைக்கு விசேஷ விருந்தினரா வந்தது இன்றைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், 18 ஆண்டுகள் மத்திய பிரதேச முதலமைச்சராக இருந்தவர். அவர் உடனே பக்கத்தில் கேட்கிறார், ராஜாஜி என்ன சொல்றான் இந்த மாதிரி சொல்றேன், எவ்வளவு கோடி? 51,000 கோடியா அப்படின்னு. அப்போ நான் உடனே கேட்கிறேன், மத்திய பிரதேசம் நம்ம அளவு பாப்புலேஷன் இருக்கிறது தானே, அங்க எவ்வளவுன்னு? இட் வாஸ் 13,000 crores. அப்போ நீங்க ப்ரமோட் பண்றீங்க தமிழனை, குடி 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 குடி. என்ன சர்க்கார் இது? வெக்கப்பட வேண்டாமா? ஆகவே இன்னைக்கு தமிழகம் ஒரு அழிவின் விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதனால நான் ஏற்கனவே மாநில தலைவர்கிட்டையும் பேசியிருக்கேன், எல்லா சமுதாயத்தினுடைய ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் தாய்மார்கள் சமுதாய தலைவர்களை கூப்பிடுவோம், குழந்தைய காப்பாற்றுவோம். இப்ப நம்ம குழந்தை பள்ளிக்கூடத்துல இருந்து வந்தா குழந்தைக்கு தெரியாம பைய சோதனை பண்ண வேண்டி இருக்கு. ஏன் அதுல ஏதாவது பொட்டலம் இருக்குமோ? எவ்வளவு அவமானகரமா இருக்கு ஸ்டாலினோட ஆட்சி. இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி தமிழர்களை திட்டமிட்டு அழிக்கின்ற ஆட்சி. அதனால உடனடியா சாராய வியாபாரத்தை நிறுத்தணும். அதே மாதிரி நீங்க அயலார் அணி மாவட்ட செயலாளர், ஏன் அயலக அணி, ஏன் 3000 கோடிக்கு போதை கடத்திருக்கான், பெரிய போஸ்ட் கொடு. இங்க ராமநாதபுரத்துல இப்ராஹிம் 70 கோடிக்கு போதை கடத்தினா அப்படின்னா மாவட்ட செயலாளர் ஒரு அணிக்கு. அங்க சுந்தரபாண்டியன் புதுக்கோட்டையில அவன் 8 கோடிக்கு. அதனால விவசாய அணிக்கு. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப பாத்தீங்கன்னா 2 அணி அது உருவாக்கணும் போல இருக்கு. ஒன்னு போதை அணி, இன்னொன்னு வன்கொடுமை அணி. இவ்வளவு மோசமா இருக்கு. இதுக்கு காரணமே நான் இப்போ இன்னைக்கு இந்த இதுக்கு ரிலேட்டடா சொல்றேன், ஒழுக்கமான வாழ்க்கை தேவையில்லை என்று பேசியவர்கள், நடந்து கொண்டவர்கள் தான் திராவிடியன் ஸ்டாக் தலைவர்கள். அதனாலதான் தமிழ்நாடு அழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்யறேன். உடனே துரிதமா நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம், அட்லீஸ்ட் உடனே பிடிச்சிருக்கோம். அது நடந்த பிறகு எதிர்கட்சிகள் தேவையில்லாம அரசியலுக்காக போராட்டங்கள் நடத்துறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்க அண்ணன் என்ன சொன்னாரு? அரசியல் பண்ணாம அவியல் பண்ணுவீங்களான்னு சொன்னார். ஆனா நான் கேக்குறேன், இங்க நம்ம தஞ்சாவூர்ல இது புதுக்கோட்டை, என்ன ஊர் அது? புதுக்கோட்டை தான். புதுக்கோட்டையில வேங்கை வயல்ல பட்டியல் சமுதாய மக்கள் குடியிருப்புல ஓவர் ஹெட் டேங்க்ல மலம் கலந்தது. எத்தனை வருஷம் ஆச்சு? 2 full years. என்ன கீழ்ச்சின்னு இருக்கு இந்த அரசாங்கம்? அப்ப கனிமொழி அவர்கள் பேசலாமா? யோசிச்சு பாருங்க. உங்க அரசாங்கம் இது எதேச்சையா கைது பண்ணிவிட்டாங்க. ஏன்னா வேற வழி இல்ல. எல்லா அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு நீங்க பாருங்க என்ன நிலைமை தமிழ்நாட்டில். நான் சொன்னா
பிஜேபி காழ்ப்புணர்ச்சி என்ன வேணா சொல்லலாம். உங்க கூட்டணியில் இருக்கிற சிபிஎம் மிஸ்டர் பாலகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கார்? அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இருக்கு. பாலகிருஷ்ணன் தானே? பாலகிருஷ்ணன் அவங்க மாநாட்டில் விழுப்புரத்தில் என்ன சொல்லியிருக்காரு? அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி. இதை விட வெக்கக்கேடு திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் தேவையில்லையே. உங்க கூட்டணி சொல்லுது, எதிர்கட்சி சொல்லல, பிஜேபி சொல்லல. அதனால கொஞ்சமாவது let the honorable chief minister correct himself first. இதுவரை கருத்து சொல்லல, அதுவே கண்டிக்கத்தக்கதானே. தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் வீடு வீடாக விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பணியில் ரேஷன் கடை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகம் முழுவதும் 2.20 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இதனையடுத்து சென்னை, கோவை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களில் ரேஷன் கடை ஊழியர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் விநியோகம் செய்தனர். அதேபோன்று அனைத்து பகுதிகளிலும் ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகம் செய்துள்ளனர். இவர்கள் வழங்கும் டோக்கனில் பரிசு தொகுப்பை பெறுவதற்கான நாள், நேரம் ஆகிய விவரங்கள் இடம்பெற்றிருக்கும். தினமும் காலையில் 100 பேர், பிற்பகலில் 100 பேர் பொருள் வாங்கும் வகையில் டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற 9ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் தொகுப்புகள் வாங்கிக் கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில டோக்கனை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்பில் 1000 ரூபாய் வழங்காதது வருத்தம் அளிப்பதாகவும், கடந்த காலங்களில் பொங்கல் பண்டிகை காலங்களில் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கியது பண்டிகையின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாட பெரிதும் உதவியது. ஆனால் இந்த ஆண்டு 1000 ரூபாய் வழங்காதது வருத்தம் அளிப்பதாகவும், தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.